பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சேலரி நமக்கு வந்திருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து பாசிவ் இன்கம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்புறம் என் கூட இருக்கிறவங்களாம் அதை யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண ஒரு 5 ஸ்கில்லை பற்றி நான் சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து பாசிவாகவே மணி வந்து ஜென்ரேட் பண்ணலாம். உங்கள் சேலரி விட எனக்கு ஈக்குவலாக வரும். சில சமயத்தில் வந்து அதையே தாண்டி போகும். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங். நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்கை ஒரு பாசிவ் இன்கமாக நீங்கள் வந்து பார்த்து அதில் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோக்கு நீங்கள் வந்து ₹500 வந்து சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு பூமிங்காக ஜாபாக வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. நீ வந்து வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு பண்ணலாம். இப்போ பிஸ்னஸ் ஓனருக்கு அவங்க பர்சனல் பிராண்டிங் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து வீடியோ எடிட்டர்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. உங்களால் உங்கள் ஸ்கில்லை வந்து உங்கள் ஸ்கில் நீங்கள் வந்து இங்கே கொடுக்குறத அந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் ஷோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் அப்படியே வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வீடியோ எடிட்டருக்கு வந்து அவ்வளோ நீட் இருக்குது. ஸோ வந்து வீடியோ எடிட்டிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 மந்த்லேயும் கூட உங்களால் லேர்ன் பண்ணி செகண்ட் மந்தில் வந்து ஒர்க் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வந்து நான் சும்மா சொல்லலை, எனக்கு தெரிஞ்சவங்கள அதை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு மணி ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஜாப் இல்லாமல் அடிஷனலாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ ரீசெண்டாக ரொம்ப அப்படியே வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ எல்லா ஆஃப்லைன் பிஸ்னஸுமே ஆன்லைன் வரதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SEO இருக்குது, அப்புறம் வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது, அப்புறம் கூகுள் ஆட்ஸ், அப்புறம் வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான உள்ளுக்குள்ளேயே நிறையா சப்ஜெக்ட்லாம் இருக்குது. ஸோ வந்து இதில் மொத்தமாக லேர்ன் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது நீங்கள் ஒன்றை வந்து நல்லா லேர்ன் பண்ணி அதுக்கு மட்டும் நீங்கள் சர்வீஸ் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல இன்கம் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். மார்க்கெட்டிங்கோட ட்ரை பண்ணி ஒரு பாசிவ் இன்கமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்கம் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு 40,000க்கு ஒரு வெப்சைட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. பட் நீங்கள் எடுக்கிற அடிஷனலாக ஒரு வெப்சைட் எடுத்து நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா 20,000 உங்களால் வந்து ஈஸியாக ஜெனரேட் பண்ணிக்க முடியும். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கான். அவன் வந்து 42,000 பக்கம் வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கான். பட் அடிஷனலாக ஒரு வெப்சைட் அவன் எடுத்தான்னா 20,000 கீழே எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் மந்த்லி ஒரு வெப்சைட் எடுத்து பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ வந்து அவன் சேலரி வாங்குறதுல பாதி வந்து அடிஷனலாகவே இந்த இன்கமாகவே கிடச்சி. இப்போ 60 சொல்லப்போனால் 2 சேர்ந்து 60 பக்கம் வந்துடுது. ஸோ வந்து இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்கு நீங்கள் ஃபுல் டைமாக வந்து எடுத்துக்க முடியாது. பட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு அவங்க தெரிஞ்சவங்க அவங்க ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்டு மந்த்லி ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் நெட்வொர்க்கிங் மூலமாக எடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேலரியில் பாதி வாங்கலாம். இதே நீங்கள் 2 இடத்துல நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் சேலரிக்கு ஈக்குவலாக வாங்கிட்டு போடலாம். அதாவது நீங்கள் இதில் எப்படி ஒர்க் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, இந்த அமௌண்ட்டு கீழே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து குவாலிட்டியாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இல்லை நான் வந்து டொமைன் கோச்சிங்கெல்லாம் சேர்த்து ஒரு 5 to 7 அந்த மாதிரி நான் முடிச்சு போல 10 வெப்சைட் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட ரேஞ்ச் அவ்வளோதுக்கும் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து வளராது. அதனால் சொல்கிறேன், நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 20,000க்கு வெப்சைட் பண்ணுவேன், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி கொடுப்பேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்கம் வந்து இதன் மூலமாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். என் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதுலேயுமே ட்ரை பண்ணி பண்ணலாம். பட் நீங்கள் ஃபுல் டைமாக அதில் ஃப்ரீலான்சிங்காக இருக்காதீங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அது முன்னாடி அடிஷனலாக உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இது பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் ரைட்டிங் இப்போ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லெவலில் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப தட்டு மாதிரி ஒரு ரைட்டிங்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். பட் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதே என்கிட்ட ஒரு கண்டென்ட் ரைட்டர் இருந்தான்னு வச்சுங்களேன், ரொம்ப குவாலிட்டியாக எழுதி கொடுப்பார். நான் அதை வந்து படித்து நான் அப்படியே பேசினா மட்டுமே போதும். ஏன்னா அவ்வளோ அது நீங்கள் வந்து கேட்டாலே நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு வந்து வீடியோ வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ணி கொடுத்து போவாங்க. ஸோ அந்த கண்டென்ட் ரைட்டிங் இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு லிங்க்டின்ல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் வந்து கண்டென்ட் வந்து எழுதி கொடுக்கணும். அப்புறம் வந்து SEOக்கெல்லாம் சொல்லுவீங்களா, SEO வந்து வெப்சைட் ரேங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் ரைட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நிறைய அந்த ஜாபுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணி வந்து அமௌண்ட் வந்து எடுக்கலாம். நீங்கள் ஃபுல் டைம் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 20 அந்த 15 to 20 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாசிவாக வந்து எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறோம். ஒரு லெவலில் ஒரு 10 கண்டென்ட் ஒரு மந்த்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட்க்கு இவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இது யோசிச்சு எழுதுறதான். ஸோ வந்து இது ரொம்ப உங்களுக்கு அந்த நீங்கள் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து மந்த்லி ஒரு 12 கண்டென்ட் வந்து லிங்க்டின்க்கு வந்து கொடுப்பாரு. அந்த வந்து வீடியோ எடிட்டருக்கு வீடியோ எடிட்டர் இந்த மாதிரி வீடியோ பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அவர் எழுதி கொடுப்பாங்க. இதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 40,000 வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டென்ட் ரைட்டிங் இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஃபியூச்சராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த கண்டென்ட் கிரியேஷன், அதாவது அந்த வீடியோ கண்டென்ட் கிரியேஷனை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பண்ணியே நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு இன்கம் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இன்ஸ்டாகிராம்னு இருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பக்கம் நான் வந்துட்டேன். இப்போ இது மூலமாக மட்டும் இந்த ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே பார்த்தீங்கன்னா
இன்ஸ்டாகிராம் எனக்கு எந்த அமௌண்ட் கொடுக்கல. பட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி நான் சம்பாரிச்சு பார்த்தீங்கன்னா 1 லேக் மேலே வந்து போயிடுச்சு. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறதா, இது மூலமாக எனக்கு எந்த அமௌண்ட் வேணான்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான். இதை நீங்கள் இதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே பெரிய அமௌண்ட் உங்களால் வந்து எடுக்க முடியும். பட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்த உடனே எதுவும் கிடைக்காது. அட்லீஸ்ட் நீங்கள் 3 மந்த்தாவது வெயிட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு கால்ஸோ ஒரு குவாலிட்டியான மெசேஜோ உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது இப்போ நல்ல ஒரு பூம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. நான் சொன்ன எல்லாமே நல்ல பூம் ஆகிறது ஒன்று தான். எல்லாமே எந்த கண்டென்ட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ நான் 5 சொன்னேன். 5லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு தான். நீங்கள் எதை சூஸ் பண்ணி போனாலும் சரி ஒரு இன்கம் வந்து உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோ கிரியேட் பண்ணி அது மூலமாக வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து பெரிய சேனலாக இருந்தாலும் சரி சின்ன சேனலும் சரி. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் இன்கம் கொடுக்கும், அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்தவங்க கம்மி தான். இப்போ ரீசெண்டாக வந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி, அதாவது அது யூடியூப் எனக்கு எந்த இன்கமும் கொடுக்க வேணாம், பட் வந்து யூடியூப்பை வச்சு நான் என்னோட கஸ்டமரை வந்து தேடிக்கிறேன் அப்படின்னு பண்ணவங்க வந்து இப்போ ரொம்பவே அதிகம். ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்லாம் நிறைய கிரியேட் பண்ணுங்கள். உங்களோட இன்கம் வந்து நீங்கள் வந்து அடிஷனலாக வந்து எடுக்கலாம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது நான் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.